அனைவருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா. இன்று இந்த வீடியோ எடுக்கிறேன். சாரி, நான் கழுத்தில் துணி கட்டல, ரொம்ப சூடாக இருக்குது. வெயில் காலமாக இருக்கிறதுனால கழுத்தில் துணி கட்ட முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. போட்டுக்கிட்டு நான் இப்போ வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, என் கழுத்து இப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. 72 வயசு கிழவியோட கழுத்து இப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. ஓகே ஓகே நான் இப்போ இதுக்கு பிறகு என்ன சொல்ல போகிறேன்னா, மலேசியா பிரான்ச்சு யூடியூப் அவங்க 1வது மாதம் நான் சிஜிடெக் டேமர் வீடியோ வீடியோவாக அன்றைக்கி தான் காலையில் பார்த்தேன். அவங்க வீடியோ காலையில் வந்துச்சு. சிஜிடெக் டேமரோட வீடியோவை நான் வீடியோவை நான் பார்த்தப்ப, அந்த வீடியோ அவங்க வீடியோ பார்க்குறப்ப கீழே கொண்டாந்து ஒரு நெருப்பு பிடிச்ச குதிரை மாதிரி ஒன்று வச்சாங்க அப்படின்னு நான் முந்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 வீடியோவுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குதிரை நெருப்பு பிடிச்சி எரிகிறது 1வது மாதம் சிஜிடெக் டேமர் வீடியோ பார்க்குறப்ப கொண்டாந்து கீழே வச்சாங்க. யார் வச்சாங்கன்னா, மலேசியா யூடியூப் வச்சுது, மலேசியா யூடியூப் பிரான்ச் இவங்க வச்சாங்க அப்படின்னு சொன்னதானே வீடியோ போட்டிருக்கேன்னா. 2 வீடியோவுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல. இப்போ இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும். தெரியலையா? இதுக்கு முன்னே ஒரு 2 வீடியோவுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள், யூடியூப் பற்றி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, அவங்க மலேசியா யூடியூப் மலேசியா பிரான்ச்சு அவங்க அந்த படத்தை ஏன் கொண்டாந்து குதிரை படத்தை வச்சாங்கன்னா, ஏன் யூடியூப் சேனல்காரங்களோட வீடியோ பார்க்குறப்ப கீழே கொண்டாந்து ஏன் அதையே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, யூடியூப் இப்படி குதிரை எல்லாம் படம்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த வீடியோ போட்ட பிறகு அந்த குதிரை படத்தை காணோம், வைக்கல. மலேசியா யூடியூப் வைக்கல, எடுத்துட்டாங்க. நான் வீடியோ போட்டதுமே அந்த வீடியோ அங்கே கீழே வைக்கிறது நின்று போச்சு. ஓகே, அப்போ எல்லாம் தெரிஞ்சு என் வீடியோ பார்த்தேன்னா எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். அந்த வீடியோ இந்த பாருங்க, இவர் இருக்கார்ல, யாப்புன்னு வருது பார்த்தீங்களா, 2வது பேர் சிங்கப்பூரில் உள்ளவன். அவன் அங்கே உள்ளவன் தானா, வேறு எங்கே உள்ளவன்னு தெரில. சிங்கப்பூராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிங்கப்பூர்னு எழுதி இருக்குது. அவன் சிங்கப்பூராக தான் இருக்கணும். ஸோ இப்போ அந்த சீனனோட வீடியோவை கொண்டாந்து ஹவுஸ்காப்பு ராசி பற்றிய வீடியோ அவன் போட்டிருக்கான். அது முந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னே போட்டிருக்கான். அந்த வீடியோவை கொண்டாந்து, குதிரை ராசி உள்ள வீடியோவை கொண்டாந்து நான் யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்குறப்ப கொண்டாந்து கீழே வச்சாங்கன்னு சொன்னேன்ல. அந்த சீனம் பேர் என்ன தெரியுங்களா? ஏன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு யூடியூப்காரங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் குதிரை ராசி சீனத்தில், அதனால கொண்டாந்து வச்சாங்களா. இருக்கட்டும். இப்போ இந்த சீனம் பேர் இந்த பாருங்க, பார்த்தீங்களா மேலே, பார்த்தீங்களா அவனோட பேர் ஜோய் யாப்புன்னு வருது, பார்த்தீங்களா? ஜோய் யாப்புன்னு வருது, பார்த்தீங்களா? 2வது பேர். அந்த யாப் பேர் உள்ளவன் இப்போ நான் வீட்டில் இந்த வீட்டில் இருக்கேன்ல, இது ரெண்டிங் ஹவுஸு, இது என் வீடு இல்லை. ஓகே, ஸோ சீனனோட வீட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். சேவாவுக்கு இருக்கேன் இந்த வீட்டில். அந்த சீனனோட பேர் யாப்புன்னு வரும், இவனோட பேர் யாப்புன்னு வருது. 2வது பேர் பார்த்தீங்களா, யாப்புன்னு இருக்குது, கவனிச்சிங்களா? இதுவும் யாப்பு. என் வீட்டுக்காரன் சீனம் பேரும் யாப்பு. வீட்டுக்காரன் பேர் யாப்புன்னு இருக்கிறது எப்படி மலேசியா யூடியூப்புக்கு தெரியும்? ஏன்னா மலேசியா வாட்ஸ்அப் இருக்குதுல்ல, அது உள்ளுக்கு பூந்து பார்த்துருக்கு. என் யூடியூப் உள்ளே பூந்து பார்த்துருக்குது, யார் பேரெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் என் வீட்டுக்காரன் சீனம் பேர் யாப்புன்னு வர்றதுனால இவனோட யூடியூப் சேனலில் உள்ள வீடியோவை குதிரை படத்தை நெருப்புடி செறியில் கொண்டாந்து வச்சுட்டானுங்க எனக்கு. நான் மற்றவங்களோட வீடியோ பார்க்குறப்ப
வாட்ஸ்அப்பில் ஏன் உள்ளு பூந்து பார்க்குறானுங்க? சரி, இப்போ மலேசியா வாட்ஸ்அப்புக்கு தானே தெரிஞ்சிருக்குது அந்த ஆப் பேர். ஸோ அப்போ அந்த ஆப் பேரை எப்படி யூடியூப் சேனல்காரங்களுக்கு சொன்னாங்க? மலேசியா வாட்ஸ்அப்காரங்க மலேசியா யூடியூப்புக்காரங்களுக்கு ஏன் சொன்னாங்க? அவங்க சொல்லி தான் மலேசியா யூடியூப்புக்கு தெரிஞ்சிருக்குது என் வீட்டுக்காரன் பேர் சீனம் பேர் யாப்புன்னு. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? நான் வயசானவர் இல்லை, யோசிச்சு பார்த்தானுங்களா? ஏன் நான் யூடியூப்பில் இருக்கக்கூடாதா? போயிடணுமா யூடியூப் விட்டு? எவ்வளோ கட்டணம் பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணுறானுங்க தெரியுமா எங்கள் மலேசியா நாட்டு யூடியூப்புக்காரனுங்க? என்கிட்ட மோதுறானுங்க, மூக்க உடைச்சிருவான் அவனுங்க, மூக்க உடைச்சிருவான் சொல்லிட்டேன். என்கிட்ட மோத வேணாம் அவனுங்க. உன் வேலையை நீ பாரு, என்னையே ஃபாலோ பண்ணாதீங்க, நாசமாக போயிடுவீங்க சொல்லிட்டேன். மலேசியா யூடியூப்பை சொல்கிறேன், மோதாதீங்க என்கிட்ட. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. மலேசியா வாட்ஸ்அப் ஆப்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்களா? எனக்கு எதிராக சதி பண்ணுறீங்களாடா? டேய், ஜாக்கிரதை, ஒழுங்காக இருந்துக்குங்க. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்கிறது? என் வாட்ஸ்அப்லலாம் பூத்து பார்த்துட்டிங்களா யார் யார் பேர் ஆட் பண்ணியிருக்கான்னு? இன்னொன்று, போன வருஷம் எங்கள் அண்ணன் வாட்ஸ்அப் வச்சுருக்காரு. அவர் வந்து வேறு யாருக்கும் அனுப்பின மெசேஜ் எனக்கு அனுப்பலை. எனக்கு அனுப்பியிருந்தால் என் வாட்ஸ்அப் சேனல் உள்ளே தான் வந்திருக்கோம். இது வந்து இந்த அப்டேட் பண்ணுறது இருக்குது தெரியுங்களா? வாட்ஸ்அப்பில் பின்பக்கம் பின்னால் அப்டேட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் வந்து ஏதாச்சும் வீடியோ இருக்குது நம்ம ஸ்பெஷலாக போட்டால் ஆளுங்க பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது, அங்கே அப்டேட் வரும். ஓகே, அந்த இடத்துல கொண்டாந்து எங்கள் அண்ணனோட கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவர் வேறு யாருக்கும் அனுப்பினாராம். எப்படி எனக்கு வந்துச்சு? மலேசியா யூடியூப்காரனுங்க ஏன் கொண்டாந்து வச்சானுங்க? எங்கள் அண்ணனோட மெசேஜ் வேற ஆளுக்கு அனுப்புனதை எதுக்கு எனக்கு கொண்டாந்து வச்சானுங்க? இந்த மாதிரிலாம் மனுஷனுங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலாமா? எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே அனுப்பலது, அது வந்து அனுப்பியிருந்தா வாட்ஸ்அப் உள்ளே தானே வந்திருக்கோம், இது வந்து வெளியே அப்டேட்டில் ஏன் வந்திருக்குது? நான் வேற ஆளுக்குள்ள அனுப்பினேன், ஏன் இப்படி வந்துச்சு, உனக்கு எதுக்கு வந்துச்சு, அதை டிலீட் பண்ணிடுன்ட்டாரு. ஸோ இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. யூடியூப் பாருங்க, என்னை ஏன் ஃபாலோ பண்ணுறானுங்க? என்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்காடா? டேய், மலேசியா யூடியூப் பாருங்கள சொல்கிறேன், தமிழா மலாய்க்காரன், அவங்க 2 பேரும் வேலை தானே இதெல்லாம். எல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் 2 பேர் தானே, கூட்டணி தானே. என்கிட்ட மோதாதீங்கடா, வேண்டாம்டா. உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்கடா. இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் வீடியோ. சொல்கிறத நான் இப்போ வீடியோவில் நான் இப்போ சொல்லிட்டேண்ணா. இப்போ யார் யார் கேட்குறாங்களோ கேட்டுக்கிட்டு போட்டோம். சொல்லணும், நீங்கள் இவ்வளோ பெரிய தவறெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கிரிமினல் வேலைலாம் பண்ணுறீங்க யூடியூப்பில். எனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் இதையும் வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஒரு வயசானவன்னு பார்த்தீங்களாடா? டேய், ஒரு வயசான அம்மானு பார்த்தீங்களா? எப்படி கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் இதையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு. தவறுன்னா தவறு தானே, தப்புன்னா தப்பு தானே. மலேசியா யூடியூப்காரங்க தப்பு பண்ணுறாங்க, மலேசியா யூடியூப்பு தப்பு பண்ணுறாங்க, தவறு பண்ணல, தப்பு பண்ணுறாங்க. தவறு செஞ்சவங்க பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் தப்பு பண்ணவங்களை என்ன பண்ணணும்? அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்குறது? யூஎஸ்ஏ யூடியூப் டீம் தான் கொடுக்கணும் தண்டனை. மலேசியா யூடியூப்காரங்களுக்கு யூஎஸ்ஏ யூடியூப் டீம் தான் கொடுக்கணும் தண்டனை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சார். தேங்க்யூ. ஓகே, பாய்.